கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் அரசியல் தற்போது ஒரு அதிரடியா திரும்பி இருக்குன்னு தான் பார்க்க முடியும். முக்கியமா பார்த்தோம்னா ஆளும் திராவிட கட்சி 2 கட்சிகள் அரியணையை பெற முடியாத ஒரு வாய்ப்புல நழுவிருக்காங்க. விஜய் அவர்கள் பெரும்பான்மை இல்லைனாவும் ஒரு 100 தொகுதி 108 தொகுதியில் வென்றிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலே இதுதான் பேசப்பட்டு வருது. அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பியிருக்காங்க. அது வாக்குக்கு பணமே கொடுக்காம இந்த மாதிரியான ஒரு வெற்றி பெற்றது இதுதான் முதல் முறை என்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? முதலாக தமிழக மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும். அதாவது எல்லாருமே மக்களை பாத்தீங்கன்னாக்கா இந்த முற்போக்குவாதிகள் சொல்றாங்க பாருங்களா, முற்போக்குவாதிகள் இந்த திக கம்யூனிஸ்ட் மற்றவங்கலாம் மக்களை முட்டாப்பையாவேன்றாங்க. ஆனா நான் மக்களோட முடிவை நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டீங்களாக்க இந்த தேர்தல் பாத்தீங்கன்னாக்க சாதி மதம் கடந்து இன்னார்தான் வேட்பாளர் தெரியாம கூட ஒரு ஒரு அதிகார வெறிக்கு, அதிகார பசி, அதிகார அந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராக வாக்களிச்ச வாக்குகள்ல பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வாக்களிச்சதா நினைக்கிறேன் நான். விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர். அவரை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவரோட சிந்தனை, அவரோட கொள்கை தலைவர்கள் படி அவரோட எதுவுமே அவர் நிரூபிச்சு காட்டல. இந்த நேரத்தில் அவரோட வேட்பாளர்களும் அதுக்கு தகுதியானவங்களா அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அதெல்லாம் அதை பத்தி பேசல. ஆனா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. மக்கள் ஏன் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க, இது யார் எதுக்காக விரும்பியிருக்காங்கன்றத இந்த 2 பெரு கட்சிகள் சொல்லிக்கிறான் பாருங்க, அவங்க முதல்ல உணரணும். இப்ப திமுகவை எடுத்துக்கோங்க, அநேக நலத்திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த நலத்திட்டங்கள் பாத்தீங்கன்னாக்க மக்களை போய் சென்றடைஞ்சான்னு அவங்க பாத்தீங்கன்னாக்க மக்களை போய் சென்றடைந்ததா என்பதை அவன் ஆராய மறுத்துட்டான். ஆராய மறுத்ததோடு மட்டும் இல்லாம இந்த இதை பூராமே, அதாவது அவங்களோட ஐடி விங் பாத்தீங்கன்னா மேலும் மேலும் வெறுப்பேத்தி அது ஒரு காரணம். இங்க தோற்றத்துக்கு முக்கிய காரணம் இன்னொன்னு சொல்லமாக்க, இவங்க மக்களை நம்பாம இவங்க மாவட்ட செயலாளர் நம்பியே பண்ணாம பாருங்க, ஒரே ஆட்களை மீண்டும் 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 யாரு இப்ப மூர்த்தியை விட்டா இங்க வேற ஆளே கிடையாதா? பிடிஆர் பனவேல்ராஜனா யாருமே கிடையாதா? அதே மாதிரி ஏவா வேலை விட்ட ஆளே கிடையாதா? அப்படின்ற போது அந்த அதிகார மையத்தை ஒரு குறிப்பிட்ட சாதிகளாக நிரப்பிக்கிட்டு சமநீதி பேசிக்கிறான் பாருங்க, அங்கதான் இங்க தோக்குறான். அப்ப இந்த மக்கள் பாத்தீங்கன்னாக்க முதல்ல அது சமூக வலைதளம் மற்ற விஷயங்கள்லாம் தெரியாத போது இப்போ ஒரு கருத்து நாம பேசணுமாக்க அதுக்கு 1000 கருத்து 1000 கமெண்ட்ஸ். அப்ப அதுக்கு நம்ம எதிர் கமெண்ட்ஸ் பண்ணுவோம். அதை முதல்ல கமெண்ட்ஸ் படிச்சு எதிர் கமெண்ட்ஸ் பண்ண தெரியல. அது நம்ம ஒரு கமெண்ட் வருதுனாக்க அதை நம்ம பார்த்து திருத்திக்கிறவன் மனிதனா யாரு? அதை எதிர் கமெண்ட் வச்சு அவனை எதிர்த்து பேசிக்கிறது சரியா இருக்காது. அதாவது தனிப்பட்ட முறையில் பாதிக்க போகும்போது எதிர்வினை ஆற்றுறது வேற, பொதுவான ஒரு கருத்துக்கள் அப்படின்ற போது இப்ப இந்த கருத்துக்களை பூராமே மு.க. ஸ்டாலினுக்கு போய் கொண்டு சேர்ந்தாங்கன்னு தெரியல. அதான் சேர்த்துருக்க மாட்டாங்க உண்மையிலே. பாத்தீங்கன்னாக்க இப்ப சென்னைன்னு எடுத்துக்கிட்டா, சென்னை கோட்டை தான். அங்க யாரோட கோல வச்சு யாரு கோல வச்சுக்கிருக்கா? சேகர் பாபு. யாரு சேகர் பாபு? இன்னைக்கு தோத்தது சேகர் பாபுனாலதான் நான் சொல்லுவேன். அங்க இருக்கக்கூடிய அங்க பெரும்பான்மை மக்கள் யாருங்க? பட்டியல் சமூக மக்கள். இன்னைக்கு பட்டியல் சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற ஒண்ணுமே இல்லை. டேட்டா நான் சொல்ல வேண்டியது இல்லை, இந்த அழகா வந்திருக்கு, டேட்டா எடுங்க பாருங்க. அதாவது விஜய் வெற்றி பெற்ற தொகுதிகள் பூராமே சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. யார் அதிகமா இருக்கா? பட்டியல் சமூக மக்கள். அதை தாண்டி தனி தொகுதியில் பெரும்பான்மையை கைப்பற்றிருக்காரு பட்டியல் சமூக மக்கள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. அதை விட என்ன ஏன்னாக்க அவங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு நான் அதை நம்ம இந்த காணொலிக்கு முன்னாடியுமே நான் ஒரு கட்டுரையாகவும் எழுதியிருந்தேன். அதாவது இந்த மக்களுக்கு என்ன தேவை, யாரு இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு என்ன தேவை, அவங்களோட சமூக பொருளாதார மாற்றம் மற்ற விஷயங்களை பத்தி பட்டியல் சமூகம் சார்ந்து இயக்கம் நடத்தக்கூடிய எந்த ஒரு தலைவர் சிந்திக்காம அவனோட சுயநல போக்கோடு அவன் செஞ்சுக்கிருக்கான். இவன் பாத்தீங்கன்னாக்க திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் பாத்தீங்கன்னாக்க பேரளவுக்கு அவன் ஒரு தீண்டாமையை கடைபிடிச்சதுனாலதான் இந்த நிலை வந்தது காரணம் அதுதான். இவன் இன்னமும் உணர மாட்டான். புரியுதுங்களா? அவ்வளவு திட்டங்கள் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த மக்களை போய் சென்றடைஞ்சான்னு கிடையவே கிடையாது. இதுல இப்படிப்பட்ட ஆளுமைகள்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு நேரு, மூர்த்தி போன்ற ஒரு சாதி வெறியர்களை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணதோட விளைவுதான் மக்கள் பொறுத்து பார்த்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தகுதி இருக்கா தகுதி இல்லையா, சரியா ஆட்சி நடத்தவன பார்க்காம இந்த வாக்குகளை போய் கூட்டமா போட்டிருக்காங்க. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப பாருங்க, அதை விட இன்னொரு விஷயம் பாருங்க. ஆனா அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னாக்க அதிமுக ஜெயிச்ச தொகுதிகள் பூராமே வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள்.
அந்த தொகுதிகளில் பூராமே அதிமுக வன்னியர்கள் பூராமே தாவேக்காக்கு போடலை. அவங்க வந்து ஜாதி பார்த்து போட்டிருக்கேன். அந்த வட்டம் ஜாதி பார்த்துல போடாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவையும் போட்டிருக்கேன். அதனால தான் அதிமுக அதிக தொகுதிகளை வென்றெடுக்க முடிஞ்சுச்சு. நீங்கள் கோயம்புத்தூர் பூராமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதி பார்க்கல. அந்த நகர்ப்புற பகுதியில் பூராமே அவங்க கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளோடு சாதி பார்க்கல. தாவேக்கா அதிகமாக வந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சமூக ஆதிக்கம் சாதி ஆதிக்கம் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை மாற்றம் நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் விருதுநகர், சிவகங்கை, கோயம்புத்தூர், நாமக்கல் மாவட்டம் பூரா, மதுரை ஃபுல்லாவே அதுதாங்க சார். நம்ம பூராமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்களிச்சிருக்காங்க. விஜய் வாக்களிச்சிருக்காங்கன்றாங்க. நம்ம வெற்றி மக்களோட வாக்குக்கு மீறி எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. அவர் தகுதி படுத்தவரா தகுதி இல்லாதவர் இனிமேல் தெரிஞ்சு போயிடும் அவர். அதுக்கப்புறம் ஏமாறான்றது. ஆனால் ஏற்கனவே ஆண்டவன் செஞ்ச தவறு என்னன்றதை நம்ம சுட்டி காட்டணும்ல. நீங்கள் ஆட்சியாக நடத்துறீங்க, அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அதிகாரிகளுக்கு என்ன தெரியும்? அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே சொல்லி 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 நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும், என்ன எதிர்ப்பை காட்டினாலும், என்ன தமிழ் தேசியம் பேசினாலும், என்ன சமூக நீதி பேசினாலும் அது எல்லாருக்கும் சாமானிய மக்களுக்கு போய் சேரணும்ன்றத கண்காணிக்கணும்ல. இன்னைக்கு அந்த அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த திமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து தவற விட்டாங்கல்ல. இன்னைக்கு அதோட விளைவு தானே ஒரு மெத்தன போக்கில் இருந்ததுனால தானே இந்த தோல்வி. திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான், எப்படியோ அறிவார்ந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், மறுக்கக்கூடிய திட்டங்கள் இருந்துச்சு. அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் முழுசா போய் சேர்த்து அதை விளம்பரமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரமா பத்திரிகையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு இது அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஈவெண்ட் மூலமாகவும் பண்ற மக்களுக்கு தெரியுமா? அடிமட்ட மக்களுக்கு இவங்க வேற மாதிரி ஒரு துணியை வச்சு மக்களை மாற்றி வச்சிருக்கா போது என்ன அதாவது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதாவது இந்த மக்கள் வந்து காசுக்காக விலை உயர்வாங்களோ இப்படி ஒரு கட்டத்தை நமக்கு சொன்னோம். வந்து ஒரு 10 லட்சம் பேரை, ஒரு 1 லட்சம் பேர், 50,000 இப்படி பேர் திரட்டிடலாம், இவ்வளவு பேர் வந்துடலாம் அப்படிலாம் ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டதே இதை கோல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அடிச்சு நொறுக்குன தேர்தல். குறிப்பா மதுரை கிழக்கு தொகுதி இந்த நம்ம அந்த வாய் சேவடால் பேசியிருந்தா பாருங்க, இந்த செல்லூர் ராஜன் செல்லப்பா, KT ராஜேந்திர பாலாஜி, இவங்க பூரா ஒளிஞ்சாங்க பாருங்க. இதுதான் மிகப்பெரிய விஷயம் சார். இதுல கடந்த காலங்கள்ல அதிமுக தங்களுடைய வெற்றிகளை, நம்ம வாக்குறுதிகளை, அவங்க செய்த சாதனைகளை சுவர் விளம்பரமா மக்களுக்கு இருந்த மாதிரி எழுதுவாங்க. தற்போதைய அந்த கார்பரேட் தன்மைக்கு போனதுனாலதான் அதை போனதுனால அப்படித்தான் நானும் நம்ம நம்பினா இவங்க எப்படி பண்ணாலும் மக்களை திருந்துவாங்களோ, மக்கள் இப்படி போயிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம்லாம் பயம்லாம் இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி அடிச்சா பாருங்க அடி. அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த தற்கூரி இந்த முற்போக்கு பேசுறான் பாருங்க, அவங்களுக்கு பூரா செருப்படி. முற்போக்கு பேசுறவனுக்கு பூரா செருப்படிங்கிறது, முற்போக்கு பேசுறவனுக்கு பூரா செருப்படி. இன்னைக்கு ஒரு சாமானியம் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எல்ஏ ஆகுன்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜய் கட்சிக்கு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காங்க. இது அதை தக்க வைக்கிறதுக்கு நிறைய பாடுபடும். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி முற்போக்கு இன்னும் இந்த அரசு அதிகாரத்தை கார்பரேட் தன்மை பேசிக்கிட்டு மக்களோட மனநிலை என்ன, மக்களுக்கு தேவை என்ன, நான் ஆரம்பத்துல நம்ம பேசியிருப்போம். எவெல்லாம் நாங்களாம் சாதி பார்க்க மாட்டோம், பூரா சாதி வரை இருப்பான்னு சொல்லி இவங்க பூரா அதே நிலையில இருந்துகிட்டு சாதியை ஒழிக்கிறது, சமூக நீதி பேசுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பேச்சளவுல இருக்கக்கூடாது, அங்கங்க நடக்கும். இப்ப சொல்லுங்க, இங்க இந்த விஜய்க்கு யாரு சாதி பார்த்து ஓட்டு போட்டா சொல்லுங்க? இந்த நம்ம வடக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய கல்லாணல யாருக்குமே தெரியாது, வேலையே பார்க்கல. இன்னைக்கு ஜெயிச்சு வரும்போது மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்காங்கன்றதை நம்ம ஏற்றானே வேணும். இப்ப கல்லானா கூட அவர் விஜய் மக்கள் இயக்கத்துல மாவட்ட செயலாளர் இருந்தாரு. தெற்கு தொகுதியில் நின்றவர் யாருன்னு தெரியல, அவ்வளவு லீடு எடுத்திருக்காரு. அங்க யார் வேட்பாளர்? பூமிநாதன், புதூர் பூமிநாதன் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர படை வீரரா, தியாகியா? எத்தனை தடவை எம்எல்ஏ போய் கொடுப்பீங்க? ஒரே ஆளுக்கு எத்தனை தடவை கொடுப்பீங்க? இதுதான் விஷயங்க. அதைத்தான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க சகிச்சு இப்ப மாறிடுவேன் அப்ப மாறிடுவேன் வந்தா 2 பேருக்கு போட்டு பண்ணாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்பவும் வீணா போன வந்து பாத்தீங்கன்னாக்க நாம் தமிழர் வச்சுனேன். ஒரு மைக்கு கிடைச்சா எப்படினாலும் நான் பேசுறது, மைக்கு கிடைச்சா எதனாலும் நல்ல கொள்கை நல்ல விஷயத்தை நீ செயல்முறைப்படுத்து. மக்கள் மத்தியில இந்த ஒரு சாட்டு துறைமுறைன்னு ஒரு தம்பி இருந்துகிட்டு அவரு யாரா இருந்தாலும் சரி வந்து பாருன்றது, அவன் பாரு அடிப்போம்ன்றது, இது பண்றதுன்றது, ஒரு மக்கள் அதை வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கல. அது நினைக்கிறாங்க நம்ம பேசினாக்க நம்ம வீரம் பெருக்க பேசும்போது ரசிக்கல, நீ வயிற வாடா பாப்போம்னு சொல்லி அதனாலதான் இந்த தமிழ் தேசியம் பேசுறது வந்து பாத்தீங்கன்னாக்க எது மக்கள், அதாவது எதுவாக இருந்தாலும் நீ நடைமுறைப்படுத்தணும். நீ நடைமுறைப்படுத்திட்டு நீ எல்லா விஷயங்களுக்கும் பேசியிருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க அதை ஏத்துக்கிடுவாங்க. இப்ப விஜய் வந்து இந்த நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன்,
குஷி ஆனந்த் யாரு, ஆதவர்ஜுன் யாரு, கமல்குமார் யாருன்னு. ஆனா அவங்க பூரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதி ஆகிட்டாங்க. சார், ஆனா சென்னை தங்களோட கோட்டை அப்படின்னு அதைத்தாங்க நான் சொல்றேன். அதுதான் காரணம் என்னன்னாக்க, அதுதான் காரணம் என்னன்னாக்க, அவங்க வேற எதுவுமே பேசலையே. அவங்க திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்றது மட்டும்தான் பேசினா தவிர அவங்களுக்கு பேசக்கூட தெரியல. இவன மாதிரி ஆச்சா ஊச்சான்னு பேசி இது பண்ணிட்டு அப்படின்ற போது அந்த பேச்சு கூட தெரியல. ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து இவனும் இல்ல அவனும் வேணாம், எடப்பாடி நம்பவே இல்லைன்றது வந்து இது நிரூபிச்சு வச்சா. எடப்பாடி பழனிசாமிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தலைவராகவே ஏற்றுக்கொள்ளலைன்றது இந்த அதுலயும் இந்த தேர்தல் வந்து நிரூபிச்சிருக்கு. காரணம், தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கிடையாது, 3 தொகுதியை தவிர்த்து. எந்த தொகுதி? அம்பாசமுத்திரம், அதுக்கப்புறம் சங்கரன் கோயில், வேற ஒரு தொகுதி வேற எந்த தொகுதி? இந்த பக்கம் ஒரு 3 தொகுதி தான். பழனி 3 தொகுதி மேற்கு மண்டலத்துக்கிட்ட வந்துருச்சு. அது அப்படி 10 கூட மேற்கு மண்டலம் வந்துச்சு, தொகுதியே கிடையாது. அப்ப நீ என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சிருக்கானா? இதுதான். ஆக மக்கள் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த முடிவு வந்து மெஜாரிட்டியா வந்துருந்துச்சுனாக்க நல்லா இருந்திருக்கும் சார். இதுல முக்கியமா சென்னை குளத்தூர்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே தோத்துருக்காங்க. கடந்த காலங்களில் 2016 தேர்தலில் முதலமைச்சருக்கு பூத் ஏஜெண்டா வேலை பார்த்தவர் இன்னைக்கு வந்து அந்த கட்சி விட்டு விலகி ஒரு சாதாரண தொண்டனா தாவேக்கால் நின்று வெற்றி பெற்ற எப்படி சார் பார்க்கலாம்? அப்ப அவர் வந்து தொகுதி மேல கவனம் செலுத்தல. தவறான தரவுகள் நமக்கு ஒரு, அதாவது அதீத தன்னம்பிக்கை, நம்ம தொகுதி நம்ம ஊரு நம்ம செஞ்சிருவோம்ன்றது மக்கள். ஆனா அதை விரும்பல. 200+ன்றதே வீண். அதாவது இது இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அவரோட மருமையை சபரீசன் எடுத்துக்கிறணும். அவர் என்னமோ அவர் பாவம் அவர் பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்னமோ நினைச்சிட்டாரு. மக்களோட மனநிலையை பணத்தின் மூலமாக நான் நம்புனேன். நான் இந்த மக்கள் காசை வாங்கி ஓட்ட போட்டு போறாங்க அப்போ நம்ம கதர்னா எல்லாம் செஞ்ச நம்ம ஏற்கனவே சொன்ன பண்ணாயம்னு. ஆனா அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்குங்க. அப்ப மக்களுக்கு என்ன தேவையோ மக்களோட மக்களா பயணிக்கலன்றதான் உண்மை. அங்க சேகர் பாபுன்றது யாரு? சேகர் பாபு கட்சியில கோலாச்ச வேண்டிய அவசியம் என்ன? அதை தாண்டி ஆட்களே கிடையாதா? இப்படி இருக்கும்போது இதெல்லாம் மக்கள் வந்து பார்க்குறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மை சமூகமா, அதாவது இந்துக்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்துக்களுக்காக அவங்க இது எல்லாமே இந்துக்கள் கோயில் பண்ணா கூட மைனாரிட்டின்ற போது அவன் வந்து இன்னைக்கு பூராமே இன்னைக்கு போயிட்டானே, ஓடி போயிட்டானே, என்ன செய்ய போற? யாரு இன்னைக்கு ஓட்டு யார் போட்டிருக்கான்றீங்க? நீங்க பாருங்க, அந்த பெல்ட் எடுத்து இந்த பாருங்க, தூத்துக்குடி அந்த கரெக்டா வருதே, காட்டுங்க. இந்த வயது வயலட் இருக்குல்ல, தாவேக்கா என்னென்ன தொகுதினாக்க ராதாபுரம், தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், இது இந்த பெல்ட்டு திருநெல்வேலி, இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பூராமே விருதுநகர் இருந்தது இங்கே, அப்புறம் பூராமே மேற்கு மாவட்டம், சென்னை தான் ஃபுல்லாக சென்னை. அப்போ இந்த 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 ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது பூராமே அது வன்னியர் சமூக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி. பூராமே இந்த இது பாருங்க, இதை பாருங்க, இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ சப்போஸ் இந்த தேர்தலில் இந்த ஆட்சி அமைச்சு வந்தா இதெல்லாம் உணர்ந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சியை நடத்தினாராக வரவேற்க வேண்டியது. அதை விடுத்து அனுபவம் இல்லை இந்த கூட்டணி மற்ற விஷயங்கள் வந்தாக்க அவரை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. இன்னி ஏன்னு கேட்டிங்கனாக்க அவருக்கு வந்து எப்படினாலும் அறுதி பெரும்பான்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 118 வேணும்ன்ற போது அவர் ஏற்கனவே 108 ஒரு தொகுதியை சிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு தொகுதி வந்து சபாநாயகராக இருந்தால் 105, அப்போ பண்ணும்போது 106 வரும். இன்னமும் 12 தேவை, 12 மட்டுமே தேவை, கூடுதலாக வேணும் திட்டங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றும் போது. இனிமேதான் அவருக்கு நிறைய வந்து நெருக்கடிகள் இருக்கு. இந்த ஆட்சி அதிகாரத்தை சுயத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவரை எளிதாக கைவிட மாட்டாங்க. இன்னமும் நிறைய வந்து கலைபரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மறுதளிச்சு கொண்டு போறான்றது ஒன்றும் புரியலை. ஆனால் இந்த வாக்கு வந்து அதாவது போலி அரசியல்வாதிகளுக்கு, போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு, போலி சமூக நீதி பேசினவனுக்கு நல்ல மக்கள் செருப்படி கொடுத்துருக்காங்கன்றது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. ஓகே சார், நன்றி. நன்றி.